ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இருந்தது கிடையாது. இவனை போய் கேப்டன் சொல்றாங்க அப்படின்னு இவனை அப்படின்னாரு. கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன் 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 ஆட்சி அமைக்கன்னா ஆந்திராவுக்கு போ, தெலுங்கானாவுக்கு போ, நீ எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கன்னு நினைக்கிறது 2016 பேசுகிறார். விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். நம்மளாலாம் கூட இவ்வளவு கேவலமா விமர்சிக்க முடியாதுங்க. அவ்வளவு கேவலமா விமர்சிச்சுட்டு கடைசி நிமிஷத்துல ஓடோடி போய் மேடையில ஏறி கேப்டனுக்கு வாக்களிங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நீ பேசுற. அதே மாதிரி தம்பி விஜய பிரபாகரன் தோத்துருக்க கூடாது, அது தப்பு. அன்னைக்கு தெலுங்கு ஆட்சி அமைக்க கூடாதுன்னு பேசுற, இன்னைக்கு தம்பி விஜய பிரபாகரன் வந்து தோற்றிருக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவர் அதிகாரத்தை பெற வேண்டும் அர்த்தம். உனக்கு பிரச்சனை என்ன? உனக்கு வந்து விஜயகாந்த் தமிழரா தெலுங்கரா, அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? அதை சொல்லு. நீ விஜயகாந்த் யாராக இருந்தால் விஜயகாந்தோட பையன் யாரு அதை சொல்லு. எங்களுக்கு விஜயகாந்த் மேல பிரச்சனையே இல்லைங்க. எங்களுக்கு விஜயகாந்தினுடைய சாதியோ அவருடைய ஏதோ பிரச்சனை இல்லை. அவரை நாங்கள் தமிழராக முழுவதுமாக அங்கீகரிக்கிறோம். இன்னும் வேடிக்கை என்னன்னா, விஜயகாந்த்ங்கிற தனிப்பட்ட நபர் தெலுங்கு படத்தில் நடிச்சதே இல்லைங்க. அப்ப தனக்குன்னு ஒரு நடிக்கிற பேட்டர்ன்லயே ஒரு உறுதியா இருந்தவர், நான் தமிழன், நான் தமிழ்லதான் நடிப்பேன் அப்படிங்கறது அவ்வளவு உறுதியா இருந்த ஒரு நபரை நீ அவருடைய ரத்த சுத்தத்தை சுரண்டி பார்த்து, அவருடைய மூதாதையர் யார், அவர்களுடைய மொழி என்னன்னு பார்த்து நீ அவரை திட்டின. இன்னைக்கு வாக்குகள் வேணும்னு கேட்கிறியே, உனக்கு வெட்கம் இல்லையா?